செக்ஷன் 10 வரை நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த இம்மாரல் டிராபிக் பிரிவென்ஷன் ஆக்ட் செக்ஷன் 10 வரை பார்த்திருக்கிறோம். தி இம்மாரல் டிராபிக் பிரிவென்ஷன் ஆக்ட் 1956. Section 1 short title, Section 2 defining section, Section 2A rule of construction, Section 3 punishment for keeping a brothel or allowing premises to be used as a brothel, Section 4 punishment for living on the earning of prostitution, Section 5 procuring, inducing or taking person for the sake of prostitution, Section 6 detaining a person in premises where prostitution is carried on, Section 7 prostitution in or in the vicinity of public places, Section 8 seducing or soliciting for purpose of prostitution, Section 9 seduction, Section 9 seduction of a person in custody, Section 10 omit பண்ணிட்டாங்க. Section 10A detention in corrective institution. இந்த 10A வரை பார்க்கப்பட்டிருக்கிறோம். Section 11 பொறுத்தவரை notification of address of previously convicted offenders. ஏற்கனவே தண்டிக்கப்பட்ட நபர், முன்னமையே குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்ட குற்றவாளிகளுடைய முகவரி பற்றிய அறிவிக்கை. அப்ப இந்த சட்டத்தின்படி அல்லது ஐபிசி செக்ஷன் 363, செக்ஷன் 365, செக்ஷன் 366, செக்ஷன் 366A, B, 367, செக்ஷன் 368, Section 370, Section 371, Section 372, Section 373. இந்த பிரிவின்படி தண்டிக்கப்படுவதற்குரிய குற்றம் ஒன்றுக்காக 2 ஆண்டுகள் அதற்கு மேற்பட்ட கால அளவுக்கு சிறைவாசம் விதித்து இந்தியாவில் உள்ள ஒரு நீதிமன்றத்தால் அல்லது எந்த ஒரு குற்றம் இந்தியாவில் செய்யப்பட்டிருந்தால் இந்த சட்டத்தின்படியோ அதே போன்றது ஒரு கால அளவுக்கு சிறைவாசம் விதித்து மேற்சொன்ன பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றின்படியோ தண்டிக்கப்படுவதற்குரியதாக இருந்திருக்குமோ அந்த குற்றத்திற்காக வேறு எந்த நாட்டிலே உள்ள ஒரு நீதிமன்றம் அன்று தீர்ப்பாயத்தால் ஒரு குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டிருந்து சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டதற்கு பின்பு 5 ஆண்டு காலத்திற்குள் இந்த சட்டத்தின்படியோ அல்லது மேற்சொன்ன பிரிவுகளின் ஏதேனும் ஒன்றின்படியோ 2 ஆண்டு கால அளவுக்கு அல்லது அதற்கு மேற்பட்டு சிறைவாசம் விதித்து தண்டிக்கப்படுவதற்குரிய குற்றம் எதற்காக வேண்டுமானாலும் மீண்டும் ஒரு நீதிமன்றத்தால் குற்றவாளி என தீர்மானிக்கப்படுகின்ற பொழுது அத்தகைய நீதிமன்றம் தான் பொருத்தம் என நினைத்தால் அத்தகைய நபருக்கு அந்த தண்டனையை வழங்குகின்ற காலத்தில் விடுதலைக்கு பின்பு அவரது குடியிருப்பிடம் அல்லது அத்தகைய குடியிருப்பிடத்தில் அவர் எந்த இடத்தில் குடியிருக்கிறாரோ அந்த குடியிருப்பு இடத்தில் மாற்றம் ஏதேனும் இருந்தால் அல்லது அந்த இடத்தில் அவர் இல்லாமல் இருந்தால் அதுவும் அந்த தண்டனை முடிவடையும் தேதியிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு மிகாத ஒரு காலத்திற்கு செக்ஷன் 23 படி செய்யப்பட்ட விதிகளுக்கு இணங்க ஒரு அறிவிக்கை செய்யப்பட வேண்டும். செக்ஷன் 11 பொறுத்தவரை சுருக்கமாக சொன்னால் செக்ஷன் 11 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏவில் ஒரு 363 இந்த சட்டத்தின்படி இம்மாரல் டிராபிக் பிரிவென்ஷன் ஆக்ட் 1956 படி அல்லது ஐபிசில 363, 365, 66, 66A, 366B, 367, 370, 71, 72, 73 இந்த பிரிவின்படி தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றம் ஒன்றுக்காக ஒரு நபர் 2 ஆண்டுகளோ அல்லது அதற்கு மேற்பட்டோ கால அளவுக்கு அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நீதிமன்றத்தால் தண்டனை கொடுக்கப்பட்டு இருந்தால் ஆன செக்ஷன் 11 சப்செக்ஷன் 1 கிளாஸ் B படி ஒரு குற்றம் இந்தியாவில் செய்யப்பட்டிருந்தால் இந்த சட்டத்தின்படி அதே போன்ற ஒரு கால அளவுக்கு சிறைவாசம் விதித்து அவரை தண்டிக்கணும். இதே மாதிரி ஒரு குற்றத்தை வெளிநாட்டுல செஞ்சிருக்காரு. வெளிநாட்டில் ஒரு இந்திய குடிமகன் இது போன்ற ஒரு குற்றத்தை செய்திருக்கும் பட்சத்தில் அந்த நபர்
இதே கால அளவுக்கு அவருக்கு சிறைவாசம் விதிக்கப்படும். அப்ப குற்றவாளி என்று தீர்மானிச்சுட்டாங்க, சிறையிலிருந்து வெளியே வந்துட்டார், ரிலீஸ் ஆயிட்டாரு. 5 வருஷத்துக்குள்ளாக இந்த சட்டத்தின்படியோ அல்லது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க பாருங்க, 363, 365, 366, 366A, 366B, 367, 368, 370, 371, 72, 373 இதன்படி இந்த ஐபிஎஸ்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரிவுகளின்படி ஒரு நபருக்கு 2 ஆண்டு காலம் அளவுக்கு அல்லது 2 வருஷத்துக்கு மேற்பட்டு சிறை தண்டனை விதித்து தண்டிப்பதற்குரிய ஒரு குற்றம் எதற்காக வேண்டுமானாலும் ஒரு மீண்டும் ஒரு நீதிமன்றத்தால் குற்றவாளி என தீர்மானிக்கப்படலாம். ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி 5 வருஷம் பிறகு ஆனா செக்ஷன் 11 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, அவ்வாறு குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டதானது ஒரு மேல்முறையீட்டின் பேரிலோ அல்லது மற்றபடியோ ரத்து செய்யப்பட்டால் அத்தகைய உத்தரவு கேன்சல் ஆயிடும். அப்பீல் அல்லது ரிவிஷன்ல அதை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா இவருக்கு எதிராக ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவு ரத்தாகிடும் ஆட்டோமேட்டிக்கா. If such conviction is set aside on appeal or otherwise, such order shall become void. அப்ப இந்த பிரிவின்படியுள்ள ஒரு கட்டளை அல்லது ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் கூடவே தன்னுடைய சீராய்வு அதிகாரங்களை செலுத்தும் பொழுது உயர் நீதிமன்றத்தால் கூட இது போன்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்க முடியும். ஆனா செக்ஷன் 11 சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, சப்செக்ஷன் 1 படி குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விதி எதையேனும் மீறியதாக குற்றம் சாட்டப்பட்ட நபர் எவரும் சரி, எந்த மாவட்டத்தில் அவருடைய குடியிருக்கிறாரோ, கடைசியாக எங்கே குடியிருந்தாரோ வசித்தாரோ, அந்த இடத்துல அறிவிக்கை செய்யப்பட்ட இடம் அமைந்துள்ளதோ அந்த மாவட்டத்தில் அதிகார தகுதி பெற்ற ஒரு நடுவரால் விசாரிக்கப்படலாம். அப்ப any person charged with a breach of any rule referred to in subsection 1 may be tried by the magistrate of the competent jurisdiction in the district in which the place last notified as his residence is situated. அப்ப notification of address of previously convicted offender, ஏற்கனவே முன்னமையே குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்ட ஒரு குற்றவாளிகளுடைய முகவரி பற்றி ஒரு அறிவிக்கை நோட்டிபிகேஷன் கொடுப்பது. ஆனா செக்ஷன் 12 ரிப்பீல்ட் ஆகி போச்சுங்க. செக்ஷன் 13 சிறப்பு காவல் அலுவலர் மற்றும் ஆலோசனை குழு, ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசர் அண்ட் அட்வைசரி பாடி. அப்ப there shall be for such area to be specified by the state government in this behalf a special police officer appointed by or on behalf of that government for dealing with offenses under this act in that area. மாநில அரசால் இதற்கென குறிப்பிடப்படும் ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் அந்த அரசால் அல்லது அரசின் சார்பாக அந்த வட்டாரத்தில் இந்த சட்டத்தின்படியுள்ள குற்றங்கள் குறித்து நடவடிக்கை எடுப்பதற்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு சிறப்பு காவல் அலுவலர் இருக்க வேண்டும். அந்த சிறப்பு காவல் அலுவலர் ஆய்வாளர் நிலைக்கு குறையாதவராக இருப்பார். அவருடைய ரேங்க பாருங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் ரேங்குக்கு குறையாம இருப்பார். A special police officer shall not be below the rank of an inspector of police. Under section 13 subsection 2A, ஒரு மாவட்ட நீதிபதி அவசியம் என கருதுவாராயின் அல்லது அவ்வாறு செய்வது உகந்தது என்று இந்த சட்டத்தின் கீழான அதிகாரங்களை செயலுறுத்த குறிப்பிட்ட வழக்குக்காக அல்லது வழக்குகளுக்கு பொதுவாக ஓய்வு பெற்ற காவல் அல்லது இராணுவ அதிகாரியிடம் அதிகாரங்களை அளிக்கலாம். Under section 13 subsection 2 capital A, the district magistrate may, if he considers it necessary or expedient so to do, confer upon any retired police or military officer all or any of the powers conferred by or under this act on a special police officer with respect to particular cases or classes of cases or to cases generally. அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நினைச்சாருன்னா ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர் அல்லது ஒரு ரிட்டையர்டு மிலிட்டரி மேன் அவங்க கிட்ட ஒப்படைச்சு இந்த வழக்கை விசாரிக்க சொல்லலாம். ஆனா செக்ஷன் 13 சப்செக்ஷன் 2 கேபிட்டல் ஏ அதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க. ப்ரொவிஷன்ல ஏ சொல்றாங்க, ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஓய்வு பெறும் சமயத்தில் ஆய்வாளர் பதவி நிலைக்கு குறையாத பதவி வகித்திருக்க வேண்டும். அப்ப ரிட்டையர்ட் ஆகிறாருன்னா அப்ப ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர் unless such officer at the time of his retirement who holding a post
not below the rank of an inspector. ரிட்டையர்ட் ஆகிற சமயத்துல அவர் வந்து இன்ஸ்பெக்டர் ரேங்க்கு குறையாம இருக்கணும். அதே போல ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ஓய்வு பெறும் சமயத்துல படைத்துறை பதவி நிலைக்கு குறையாத பதவி வகித்திருக்கணும். A retired military officer, unless such officer at the time of his retirement who holding a post not below the rank of a commissioned officer. போலீஸா இருந்தா not below the rank of inspector at the time of his retirement. At the time of his retirement, who holds a post not below the rank of inspector. இதுவே ஒரு military man, அவர் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ்ல who was holding a post not below the rank of an commissioned officer. Under section 13, subsection 3, for the efficient discharge of his functions in relation to offences under this act. இந்த சட்டத்தின்படியுள்ள குற்றங்கள் சம்பந்தமாக ஒரு வட்டாரத்தின் சிறப்பு காவல் அலுவலர் தம் பணிகளை திறம்பட ஆற்றுவதற்காக under section 13 subsection 3 class A எப்பொழுதெல்லாம் சாத்தியப்படுமோ எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் ஒரு பெண் காவலர்கள் உட்பட மாநில அரசு பொருத்தமென கருதக்கூடிய அத்தனை எண்ணிக்கையுள்ள கீழ்நிலை காவல் அலுவலர்கள் அந்த சிறப்பு காவல் அலுவலருக்கு உதவியாக இருக்க வேண்டும். A special police officer of an area shall be assisted by a such number of subordinate police officers, including a woman police officers, wherever practicable, as the state government may think fit. அப்ப இந்த ஸ்பெஷல் போலீஸுக்கு சபார்டினேட் போலீஸ் எல்லாம் உதவி பண்ணணும். அதுல பெண் போலீஸும் இருக்கலாம். இந்த சட்டத்தை அமல்படுத்துவது சம்பந்தமாக ஏற்படும் பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை குறித்து அவருக்கு ஆலோசனை கூற அந்த வட்டாரத்தில் உள்ள 5 நபர்களுக்கு மேற்படாத ஒரு பெண் சமூக நல ஊழியர் உட்பட முக்கியமான சமூக நல ஊழியர்கள் அடங்கிய அலுவல் சார்பற்ற ஆலோசனை குழுவை மாநில அரசு அவருடன் சேர்ந்து இயங்க செய்யலாம். அப்ப அட்வைசரி பாடியில 5 பேர் இருக்கலாம். அதுல ஒன் ஆஃப் ஹூம் ஃபீமேல் சோசியல் ஆக்டிவிஸ்ட் இருக்கணும். அப்ப the state government may associate with the special police officer a non-official advisory body consisting of not more than 5 leading social welfare workers of that area, including women social welfare worker, wherever practicable, to advise him on questions of general importance regarding the working of this act. Under section 13, subsection 4, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த சட்டத்தின்படி ஒரு குற்றப்புலனாய்வு செய்கின்ற பொழுது ஒரு பாலியல் சுரண்டல் குற்றங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலத்தில் நடைபெறுவதை கையாளும் பொருட்டு அவ்வாறான எண்ணிக்கையில் காவல் அதிகாரிகளை இழிதொழிலுக்கான காவல் அதிகாரிகளாக நியமனம் செய்திடலாம். அவர்கள் இந்தியா முழுமைக்கும் தங்கள் செயல் கடமைகளை தங்களுடைய கடமைகளை ஆற்றிட அதிகாரம் கொண்டிருப்பார். அப்ப the central government may for the purpose of investigation any offense under this act or under any other law for the time being in force dealing with the sexual exploitation of persons and committed in more than one state appoint such number of police officers as trafficking police officers, and they shall exercise such number of police officers all the powers and discharge all the functions are exercisable by special police officers under this act, with the modification that they shall exercise such powers and discharges such functions in relation to the whole of India. அப்ப இந்த ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசர் வந்து மத்திய அரசாங்கம் நியமிக்கிறாங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் இது போன்ற பாலியல் சுரண்டல் குற்றங்கள் நடக்கின்ற பொழுது அந்த ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசர் தான் இழிதொழிலுக்கான காவல் அதிகாரிகளாக நியமனம் பண்ணலாம். அவர் அந்த ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசர் இந்தியா முழுவதும் தம்முடைய கடமைகளை ஆற்றிட அதிகாரம் கொண்டிருப்பார். Under section 14, section 11 சொல்றாங்க நோட்டிபிகேஷன் ஆஃப் அட்ரஸ் ஆஃப் previous convicted offenders, ஏற்கனவே தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளுடைய விலாசங்களை பற்றி நோட்டிபிகேஷன். செக்ஷன் 12 ரிப்பீல்டு. செக்ஷன் 13 சொல்றாங்க ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசர் அண்ட் அட்வைசரி பாடி சொல்றாங்க. ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசர் அண்ட் அட்வைசரி பாடியை பொறுத்தவரையிலே 5 பேர் கொண்ட குழு அட்வைசரி பாடி. அதுல கண்டிப்பா ஒரு நபர் வந்து ஒரு பெண் சோசியல் ஒர்க்கர் இருக்கணும். இந்த ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசர் மாநில அரசாங்கம் நிர்ணயம் பண்றாங்க. இதுல சப்செக்ஷன் 4 சொல்றாங்க
ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பெஷல் போலீஸ் அப்பாயிண்ட் பண்றாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் இந்த பாலியல் சுரண்டல் குற்றங்கள் நடக்கின்ற பொழுது அந்த ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசர் தான் இந்த டிராபிக்கிங் ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசரா செயல்படுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் செய்வது சம்பந்தமாக. அண்டர் செக்ஷன் 14 offenses to be cognizable, குற்றங்கள் கைது செய்வதற்குரியதாக இருக்க வேண்டும். அப்ப 1973 சிஆர்பிசியின் படி அந்த சட்டத்தில் எது எப்படி என்ன சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, அந்த சட்டத்தின்படி தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் எதுவும் இந்த சட்டத்தின் பொருளின்படி கைது செய்வதற்குரிய ஒரு குற்றமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சிஆர்பிசில என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான் இங்கேயும். இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க, அந்த சட்டத்துல எது எப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் இன் சிஆர்பிசி. அப்ப நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் இன் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973, எனி அஃபென்ஸ் punishable under this act shall be deemed to be a cognizable offense within the meaning of that code, provided that notwithstanding anything contained in this code, arrest without warrant may be made only by a special police officer or under his direction or guidance or subject to his prior approval. சிறப்பு காவல் அலுவலர் அல்லது அவரது ஏவலின்படி அல்லது அவரது தலைமையின் கீழ் அல்லது அவரது முந்திய ஒப்புதலுடன் மட்டுமே பிடிக்கட்டளை இல்லாமல் ஒரு நபரை கைது செய்யலாம். அப்ப சாங்ஷன் வாங்கணும். அப்ப arrest without warrant may be made by only by the special police officer or under this direction or guidance. Under section 14 class 2, இந்த சட்டத்தின்படி ஒரு குற்றத்திற்காக எவரையேனும் தன் முன்னிலையில் இன்றி பிடிக்கட்டளை இல்லாமல் கைது செய்யுமாறு தமக்கு கீழ்ப்பட்ட அலுவலர் எவரையேனும் சிறப்பு போலீஸ் ஆபீசர் கோருகின்ற பொழுது கைது செய்யப்பட வேண்டியவர் யார் என்பதை, எந்த குற்றத்திற்காக கைது செய்யப்படுகிறார் என்பதையும் குறிப்பிட்டு எழுத்து மூலமான ஒரு கட்டளை ஒன்றை அந்த கீழ்நிலை அலுவலருக்கு கொடுக்க வேண்டும். ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு தனது சபார்டினேட் கிட்ட, இவரை போயிட்டு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. சிஆர்பிசில செக்ஷன் 55 சொல்றாங்க. செக்ஷன் 56 படி ஒரு சபார்டினேட் ஆபீசர் போயிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டு வர்றாரு சிஆர்பிசின் படி. அப்படி யார அரெஸ்ட் பண்ணா அவங்க பேர் என்ன, அவங்க மீது என்ன சார்ஜ், என்ன குற்றச்சாட்டு, இதெல்லாம் எழுத்துப்பூர்வமா எழுதி கொடுத்தாதான் சபார்டினேட் ஆபீசர் போயிட்டு அந்த நபரை கைது பண்ண முடியும். அப்படி அரெஸ்ட் பண்ண போறாருன்னா அந்த அரெஸ்டுக்கான காரணத்தை, இதை பாருங்க உங்க மேல இந்த சார்ஜ் இருக்கு, இதனால உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி வாரண்ட் கொடுத்திருக்காங்க, உத்தரவு கொடுத்திருக்காங்க, அதன் அடிப்படையில உங்களை நாங்க கைது பண்ண வரேன்னு சொல்லிட்டு அந்த கைது செய்யக்கூடிய அந்த நபரிடம் காட்ட வேண்டும், அக்யூஸ்ட் கிட்ட காட்டணும். ஆனா செக்ஷன் 14 class 3 ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசர் சிறப்பாக அதிகாரம் அளிக்கப்பட்ட சார்பு ஆய்வாளருடைய நிலைக்கு குறையாத காவல் அலுவலர் எவரும். அப்ப any police officer not below the rank of sub inspector, specially authorized by the special police officer may, if he has a reason to believe that on account of delay involved in obtaining the order of the special police officer, any valuable evidence relating to any offense under this act is likely to be destroyed or concealed, or the person who has committed or is suspected to have committed or there is a reason to suspect that a false name or address has been given, arrest the person concerned without such order, but in such a case he shall report as soon as may be to the special order. But in such case, he shall report as soon as may be to the special police officer the arrest and the circumstances in which the arrest was made. சிஆர்பிசில சொல்லப்பட்ட அதே வார்த்தை தான் சார், புதுசா இதுல ஒண்ணுமே சொல்லல. சிஆர்பிசி 55, 56, 57, 58, 59 இதுல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அப்படியே கொண்டு வந்து வச்சிருக்காங்க செக்ஷன் 14 ஆஃப் திஸ் ஆக்ட்ல. அப்ப சிறப்பு காவல் அலுவலர் சிறப்பாக அதிகாரம் அளிக்கப்பட்ட சார்பு ஆய்வாளர் நிலைக்கு குறையாத ஒரு காவல் அலுவலர் எவரும். அந்த சிறப்பு காவல் அலுவலருடைய கட்டளை பெறுவதில் நேரும் அந்த சமயத்தில் டிலே பண்றாங்க, தாமதத்தின் காரணமாக இந்த சட்டத்தின்படி உள்ள குற்றம் ஏதேனும் ஒன்றின் சம்பந்தப்பட்ட முக்கியத்துவம் அந்த குற்றத்தை செய்திருக்கிறவர் அல்லது செய்திருப்பதாக சந்தேகப்படக்கூடிய நபர் அநேகமாக தப்பித்து சென்று விடுவார். கண்டிப்பா அவர் தப்பிச்சு போயிடுவார் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் என்று நம்புவதற்கு அவருக்கு போதுமான காரணம் இருக்குமானால், அத்தகைய ஒருவருடைய பெயர் முகவரியும் தெரியவில்லையானால், அல்லது பொய்யான ஒரு பெயரோ முகவரியோ தரப்பட்டிருக்கிறது என்று சந்தேகத்துக்கு காரணம் இருக்கும் பட்சத்தில்
அத்தகைய கட்டளை இல்லாமலேயே எந்த சூழ்நிலைகளில் கைது செய்யப்பட்டது என்பதை பற்றியும் கூடிய விரைவில் அந்த சிறப்பு காவல் அலுவலருக்கு ஒரு அறிக்கை செய்ய வேண்டும். சார் நீங்க அரெஸ்ட் பண்ணேன்னு சொன்னீங்க, பேரை குறிப்பிட்டீங்க, அட்ரஸ் சொன்னீங்க, நாங்க போனோம், அங்க பொய்யான அட்ரஸ் சொல்றோம், அல்லது தப்பிச்சு ஓடுற தானே மறைஞ்சிருவாரு, வேற சூழ்நிலை இல்லை, அதனால அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அந்த ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசருக்கு சொல்லணும். இந்த 3 விஷயங்களை தான் செக்ஷன் 14ல சொல்றாங்க. செக்ஷன் 14ல முதல் விஷயம் என்ன சொல்றாங்க, சிஆர்பிசியை ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டாவது, சிஆர்பிசில எது எப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, நீங்க சாங்ஷன் வாங்கிட்டு தான், காக்னிசபிளா இருந்தாலும் சரி, சாங்ஷன் வாங்கிட்டு தான் அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒரு மேல் அதிகாரி கீழ் அதிகாரிக்கு ஒரு நபரை கைது செய்யணும்னு சொல்லிட்டு அந்த கைது செய்யப்பட வேண்டிய நபர்களுடைய பெயர், முகவரி, அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அடங்கியவற்றை எழுத்துப்பூர்வமாக எழுதி சப் இன்ஸ்பெக்டருக்கு கொடுக்கணும். மூன்றாவது விஷயம், அந்த உத்தரவை பெற்றுக்கொண்ட சப் இன்ஸ்பெக்டர் அந்த நபரை கைது செய்ய போறாரு, அந்த நேரத்துல அந்த நபர் வந்து தப்பிச்சு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை, அல்லது பொய்யான அட்ரஸ் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, அல்லது தலைமறைவாயிடுவார், விட்டா ஆதாரங்களை அழிச்சிருவாரு, இது போன்ற சூழ்நிலை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்தை வந்து உடனே சுப்பீரியர் ஆபீசர், ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசருக்கு தெரிவிக்கணும். இந்த 3 விஷயம் தான் சொல்றேன் அண்டர் செக்ஷன் 14 காக்னிசபிளை பொறுத்தவரை. அண்டர் செக்ஷன் 15 கட்டளை இல்லாமல் சோதனை, சர்ச் பண்றாங்க. சர்ச் வித்வுட் வாரண்ட், ஒரு வாரண்டே இல்லாமல ஒரு இடத்துல சர்ச் பண்ண முடியுமா, சர்ச் பண்றாங்க. அப்ப எது எப்படி சொல்லப்பட்டு இருந்தாலும் சரி, நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் இன் எனி அதர் லா ஃபார் தி டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ், அவ்வப்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சட்டத்தில் எது எப்படி சொல்லப்பட்டு இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இருப்பிடத்தில் வாழும் ஒரு நபரை பொறுத்து அந்த சட்டத்தின்படி தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது அல்லது செய்யப்பட்டு வருகிறது என்பதாகவும், அந்த இருப்பிடத்தை கட்டளையுடன் சோதனை இடுதல் என்பது தகாத தாமதம் என்று செய்ய இயலாது என்பதாகவும் சிறப்புக்கு காவல் அதிகாரிக்கு தோன்றும் பட்சத்தில், அல்லது இழிதொழிலுக்கான காவல் அலுவலர் நேர்வுக்கேற்ப நம்புவதற்கு நியாயமான காரணங்கள் இருக்கும் போதெல்லாம் அத்தகைய அலுவலர் தமது நம்பிக்கைக்கான காரணங்களை பதிவு செய்த பிறகு ஒரு கட்டளை இல்லாமலேயே அந்த இருப்பிடத்தில் நுழைந்து சோதனை செய்யலாம். அப்ப அவ்வப்பொழுதும் நடைமுறையில் எந்த சட்டத்துல எது எப்படி சொல்லியிருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. நீங்க போயிட்டு கோர்ட்ல போயிட்டு வாரண்ட் வாங்கிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும், தாமதமாகும், வேற வழி கிடையாது. அந்த இடத்துல பிரார்த்தல் நடக்குது, அந்த பில்டிங்குள்ள, வீட்டுக்குள்ள, ஹவுஸ்குள்ள, உடனே நீங்க உள்ள நுழைஞ்சு சர்ச் பண்ணிடுங்க. வாரண்டே இல்லாமல நீங்க சர்ச் பண்ண முடியும். இதான் செக்ஷன் 15. அந்த பிரார்த்தல் ரூம், ஹவுஸ், பில்டிங், வெசல் வாரண்ட் இல்லாம உள்ள போது நீங்க சர்ச் பண்ணலாம். அண்டர் செக்ஷன் 15 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, சப்செக்ஷன் 1 படி நீங்க சோதனை இடுவதற்கு முன்பாக அந்த சிறப்பு காவல் அலுவலர் அல்லது இழிதொழிலுக்கான காவல் அலுவலர் அந்தந்த நேரத்திற்கு ஏற்ற சோதனையிடப்பட வேண்டிய இடம் அமைந்துள்ள அந்த வட்டாரத்தில் வசிப்பவர்களில் மதிப்பிற்குரிய 2 பேர் அங்க இருக்கணும். அதுல குறைஞ்சது ஒரு பெண், ஏன்னா அந்த சோதனைக்கு சாட்சியாக வந்திருக்குமாறு கோரப்பட வேண்டும். அவ்வாறு செய்ய அவர்களுக்கோ அவர்களில் எவருக்கோ எழுத்து மூலமான ஒரு கட்டளை ஒன்றை பிறப்பிக்கலாம். இந்த பில்டிங்குள்ள பிரார்த்தனை நடக்குது, எங்களுக்கு நம்ப தகுந்த தகவல் வந்திருக்கு, வாரண்ட் இல்ல, வாரண்ட் வாங்கினா வாரண்ட் வாங்குறது லேட் ஆகும், வேற வழி கிடையாது, தேவையில்லாம அனாவசியமா டிலே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, உடனே சர்ச் பண்ண போறோம், நீங்க 2 பேரும் வந்து இங்க இருங்க, உங்க முன்னில தான் நாங்க சர்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம், ஒரு உத்தரவே போட முடியும். அதுல ஒன் ஆஃப் ஹூம் ஃபீமேல் இருக்கணும். அப்ப பிஃபோர் மேக்கிங் a search under subsection 1, a special police officer or the trafficking police officer, as the case may be, shall call upon 2 or more respectable inhabitants, மதிப்பு மிக்க அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய நபர்கள், at least one of whom shall be a woman, of the locality in which the place to be searched is situated, to attend and witness the search and may issue an order in writing to them or any of them so to do. CRPC என்ன சொல்றாங்க, செக்ஷன் 100ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, செக்ஷன் 100ல 8 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, ஐபிசி 100ல 7 விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஐபிசில தற்காப்பு, சிஆர்பிசி 100ல வந்து சர்ச் பத்தி பேசுறாங்க, என்ட்ரி. ஒரு இடத்த சர்ச் பண்ண போறாங்கன்னு சொன்னா 2 பேர் கண்டிப்பா அந்த ரெஸ்பெக்டபிள் பர்சன், இன்ஹாபிடன்ஸ் அங்க இருக்கணும். இந்த இம்மாரல் டிராபிக் பிரிவென்ஷன் ஆக்ட் 1956 பொறுத்தவரை ஒரு பெண் கண்டிப்பாக இருக்க வேண்டும். சாட்சி கையெழுத்து போடணும். சோதனை மகசர் தயார் பண்ணுவாங்க. சோதனை நமூனா, அதுல கைப்பற்றப்பட்ட பொருள் 2 சாட்சிகள் முன்னிலையில் தான் இதெல்லாம் செய்யணும்.
இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க, சோதனையிடப்பட வேண்டிய இடம், அமைந்துள்ள வட்டாரத்தில் வசிப்பவர்கள், மதிப்புக்குரியவர்களை பொறுத்த வேண்டுறுத்தல்கள், பெண் ஒருவர் சோதனை ஆஜராக சாட்சியம் அளிக்கவோ போன்றவற்றிற்கு இது பொருந்தாது. Provided that the requirement of as to respectable inhabitants being from the locality in which the place to be searched is situated shall not apply to a woman required to attend and witness the search. Under section 15 subsection 3, இந்த பிரிவின்படி நடக்கும் சோதனைக்கு சாட்சியாக வந்திருக்க வேண்டும் என்று தமக்கு கொடுக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்படுவதற்கு முற்பட்ட எழுத்து மூலமான ஒரு கட்டளையின் வாயிலாக ஒருவர் வேண்டப்பட்டிருந்து நியாயமான காரணமின்றி அவ்வாறு செய்ய அவர் மறுப்பாரானால், அல்லது அவ்வாறு செய்வதை புறக்கணிப்பாரானால், ஐபிசி அண்டர் செக்ஷன் 187 படி அவர் குற்றம் ஒன்றை செய்திருப்பதாக கருதப்பட வேண்டும். ஒரு பிராத்தல் நடக்குது ஒரு இடத்துல, ஒரு வீட்டுல, ஒரு பில்டிங்ல, ஒரு ரூம்ல, உடனே செக்ஷன் 15 படி வாரண்டே இல்லாம சர்ச் பண்ண போலீஸ் வந்துட்டாரு. அங்க மதிப்புமிக்க 2 பேர் இருக்கிறாங்க, லொகாலிட்டி இன்ஹாபிட்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய ரெஸ்பெக்டபிள் பர்சன். அதுல 2 பேர்ல ஒரு நபர் வந்து பெண்ணாக இருக்கணும். நீங்க 2 பேரும் நில்லுங்க, நாங்க உங்க முன்னில தான் சோதனை பண்ண போறோம் அந்த பில்டிங் உள்ள அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் கேட்கறதுக்கு ஒரு உத்தரவே போடலாம். அப்படி உத்தரவு போடுகின்ற பொழுது அதெல்லாம் நாங்கெல்லாம் இருக்க முடியாது எந்த ஒரு பொதுமக்களும் சரி பப்ளிக் வந்து ரிஃப்யூஸ் பண்றாங்கன்னா, அந்த பப்ளிக் மீது செக்ஷன் 187 ஐபிசில கேஸே போட முடியும். பொது ஊழியருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கல, பொது ஊழியருக்கு உதவி செய்யல. அண்டர் செக்ஷன் 15 சப்செக்ஷன் 4 சப்செக்ஷன் 1 படி ஒரு குறிப்பிட்ட இடம் எதிரேனும் நுழைகின்ற சிறப்பு காவல் அலுவலர் அல்லது இழிதொழிலுக்கான காவல் அலுவலர் அந்தந்த நேரத்துக்கு ஏற்ப அங்கு காணப்படும் அனைத்து நபர்களை அங்கிருந்து அகற்றுவதற்கு உரிமை கொண்டவர் ஆவார். இந்த பில்டிங்குள்ள, இந்த வீட்டுக்குள்ள, இந்த ரூம்குள்ள நாங்க வந்து சர்ச் பண்ண போறோம்னா அங்க யாரும் பொதுமக்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறப்படுத்தலாம். சப்செக்ஷன் 5 அண்டர் செக்ஷன் 15 சப்செக்ஷன் 5 சிறப்பு காவல் அலுவலர் அல்லது இழிதொழிலுக்கான காவல் அலுவலர் அந்தந்த நேரத்துக்கு ஏற்ப சப்செக்ஷன் 4 படி அந்த நபரை அகற்றியதற்கு பிறகு உரிய நடுவர் முன் உடனடியாக ஆஜர்படுத்த வேண்டும். அப்ப எனி பர்சன் who without reasonable cause refuses or neglects to attend and witness a search under this section when called upon to do so by an order in writing delivered or tendered to him shall be deemed to have committed an offense under section 187 of the Indian Penal Code. இது சப்செக்ஷன் 3. அவர் நாலாம் சாட்சியா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டானா அவர் மீது வந்து 187 ஐபிசி படி கேஸ் போடலாம் பொதுமக்கள் மீது. சப்செக்ஷன் 4 சொல்ல ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசர் ஆர் தி டிராபிக்கிங் போலீஸ் ஆபீசர் as the case may be entering any premises under subsection 1 shall be entitled to remove there from all the persons found therein. சர்ச் பண்றப்ப அந்த ஆள் வந்து உள்ள இருக்கிறாங்க, அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னா, பிராத்தல் பண்றாங்க உள்ள இருக்கிறாங்க, சர்ச் பண்றப்ப அந்த பில்டிங்குள்ள, வீட்டுக்குள்ள, ரூம்குள்ள அவங்கள ரிமூவ் பண்ண முடியும். ரிமூவ் பண்ணி எங்க கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்? ஒரு அப்ரோப்ரியேட் மேஜிஸ்ட்ரேட் முன்பாக நாங்க இந்த வீட்டுல நாங்க சர்ச் பண்ணோம், செக்ஷன் 15 படி நாங்க சர்ச் பண்ணப்ப இங்க பிராத்தல் நடக்குது, நம்ப தகுந்த தகவல், உள்ள போயிட்டு பார்த்தா இத்தனை பேர் இருந்தாங்க, இவங்களெல்லாம் நாங்க கைது பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு கொண்டு வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒப்படைக்கணும். அண்டர் செக்ஷன் 15 சப்செக்ஷன் 5 படி under section 15 subsection 5 capital A, அப்ப any person who is produced before a magistrate under subsection 5 shall be examined by a registered medical practitioner for the purpose of the determination of the age of such person, for the detection of any injuries as a refusal of sexual abuse or for the presence of any sexually transmitted diseases. கைது செய்யப்பட்ட நபர்களை அவர்களுடைய வயதை தீர்மானிக்கும் பொருட்டு பாலியல் மீறுதலுக்கான காயங்களை கண்டுபிடித்திட அல்லது பாலியல் நோய்கள் இருப்பதை கண்டுபிடித்திட ஒரு பதிவு செய்யப்பட்ட மருத்துவர் அவரிடம் கொண்டு போயிட்டு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும். ஒரு பிராத்தல் ஹவுஸுக்குள்ள உள்ள பூந்து சர்ச் பண்றாங்க, அங்க காணப்பட்ட நபர்களை கைது பண்றாங்க, கைது பண்ணி கொண்டு வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்றாங்க.
புடிஸ் பண்ணப்பட்ட பிறகு ஒரு ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர் மருத்துவர்கிட்ட, பதிவு பெற்ற மருத்துவர்கிட்ட அழைத்து சென்று அவங்களுக்கு பாலியல் நோயில் இருக்கிறதா, பாலியல் காயங்கள், மீறலுக்கான காயங்கள் இருக்கிறதா என்று கண்டுபிடிக்கணும். அவருடைய வயசை கண்டுபிடிக்க வேண்டி அவர்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். அண்டர் செக்ஷன் 15 சப்செக்ஷன் 5 கேபிட்டல் ஏ. இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன். ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் பிராக்டிஷனர் என்பவர், பதிவு பெற்ற மருத்துவ தொழில் புரிபவர் என்பவர் இந்திய மருத்துவ கழக சட்டம், இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் 1956 உள்ள அதே மீனிங் தான் இதற்கு பொருந்தும். அப்ப in this subsection, registered medical practitioner has the same meaning as in the Indian Medical Council Act 1956. Under section 15 subsection 6, ஒரு சிறப்பு காவல் அலுவலரும் அல்லது இழிதொழிலுக்கான காவல் அலுவலரும், டிராபிக்கிங் போலீஸ், அந்தந்த நேரத்துக்கு ஏற்ப சோதனை இடுகின்ற பொழுது அதுல பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அல்லது ஆஜராகி சோதனைக்கு சாட்சியாக இருக்கின்ற மற்றவர்களும், அந்த சோதனை சம்பந்தமாகவும் அல்லது சோதனையிடம் பொருட்டும் இருக்கக்கூடிய சட்டப்பூர்வமாக செய்யப்படும் எதை பொறுத்தும் அவர்களுக்கு எதிரான உரிமை வழக்கு அல்லது குற்ற வழக்கு நடவடிக்கை எதுவும் இனிஷியேட் பண்ண முடியாது. அப்ப the special police officer or the traffic police officer, as the case may be, and other persons taking part in or attending and witnessing a search shall not be liable to any civil or criminal proceedings against them in respect of anything lawfully done in connection with or for the purpose of the search. Under section 15 subsection 6 capital A. இந்த பிரிவின் கீழ் சோதனை மேற்கொள்ளும் சிறப்பு காவல் அலுவலர் அல்லது இழிதொழிலுக்கான காவல் அலுவலர் அந்தந்த நேரத்திற்கு ஏற்ப தங்களுடன் குறைந்தபட்சம் 2 பெண் காவல் அதிகாரிகளை கூட்டி செல்ல வேண்டும். ஏன்னா பிராத்தல் நடக்குது, கண்டிப்பா அங்க பெண்கள் இருப்பாங்க. பெண்களை வச்சுதான் இந்த மாதிரி இழிதொழில செய்ய முடியும். அப்ப பெண் போலீஸ் அதிகாரி தான் அங்க வேணும். 46 நம்ம படிச்சிருக்கோம், அரெஸ்ட் பண்றோம், தொட்டு சர்ச் பண்றோம். அப்ப பெண் காவலர் அங்க கண்டிப்பா தேவைப்படுவாங்க. அதுக்காக தான் the special police officer or the traffic police officer, as the case may be, making a search under this section shall be accompanied by at least 2 women police officers. Shall be accompanied by at least 2 women police officers, and where any woman or girl removed under subsection 4 is required to be interrogated, it shall be done by a woman police officer, and if no woman police officer is available, the interrogation shall be done only in the presence of a lady member of recognized welfare institution or organization. பிராத்தல் ஹவுஸுக்குள்ள உள்ள பூந்து சர்ச் பண்ணி அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரீங்க, இன்டர்ரோகேஷன் பண்ணணும், தான் நீங்க போகணும். போலீஸ் ஆபீசர் இல்லாத பட்சத்துல சமூக நல அங்கீகரிக்கப்பட்ட சமூக நல அமைப்பு இருக்கு, வெல்ஃபேர். அந்த வெல்ஃபேர் இன்ஸ்டிடியூஷனுடைய பெண் உறுப்பினர் இருப்பாங்க பாருங்க, அவங்க முன்னிலை விசாரணை பண்ணலாம், இன்டர்ரோகேட் பண்ணணும். இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க, விளக்கம். For the purpose of this subsection under section 17 capital A, recognized welfare institution or organization means such institution or organization as may be recognized in this behalf by the state government. மாநில அரசாங்கத்தால் ஏற்பளிக்கப்பட்ட அந்த வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் அமைப்பு இருக்க வேண்டும். இதான் 17 capital A. Under section 15 subsection 7, the provisions of the code of CRPC shall so far as may be applied to any search under this section as they apply to any search so far as may be made under the authority of a warrant issued under section 94 of the code. இந்த பிரிவின் கீழான எந்த ஒரு சோதனையும் சரி, சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 94 கீழான சோதனை கட்டளை போன்று அதற்கான காப்புரைகள் எல்லாமே இதுக்கும் பொருந்தும், சேவிங்ஸ் இதுக்கும் பொருந்தும். செக்ஷன் 15 அப்படியே ஒரு கிளான்ஸ் பாருங்க சார். வாரண்ட் இல்லாம சர்ச் பண்ண முடியுமா? முடியும். ஏன்னா வாரண்ட் வாங்குறது டிலே ஆகுது. அந்த டிலே தவிர்த்து உடனே சர்ச் பண்ணலாம், தாராளமா பண்ண முடியும். இது அண்டர் செக்ஷன் 15 சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 2, அப்படி சோதனை போடுறீங்கன்னு சொன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரெஸ்பெக்டபிள் இன்ஹாபிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய மதிப்பு மிக்க நபர்,
லொகாலிட்டி பர்சன் உள்ளூர்காரங்க 2 பேர், அதுல ஒருத்தங்க பெண் கண்டிப்பா இருக்கணும். அவங்கள கூப்பிட்டு அவங்க முன்னிலையில தான் சோதனை போடணும், நீங்க வந்து சோதனை செய்யணும். அதுக்கு அந்த உள்ளூர்காரங்க 2 பேர் வந்து சோதனை பண்றப்ப கிட்ட இருக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவே போடலாம், எழுத்துப்பூர்வமான ஒரு உத்தரவு போடலாம். அப்படி சோதனை போடுறீங்கன்னா அந்த பெண் வந்து அந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னா, மதிப்புமிக்க பெண் இருக்கிறாங்கன்னா அவங்களோட சோதனை ஆஜராக சாட்சியம் அளிக்க இதுக்கெல்லாம் இது பொருந்தாது. சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, நாங்க சர்ச் பண்ண போறோம், 2 பேர் நீங்க இங்க இருக்கணும்னு சொல்லி பப்ளிக், அங்க இருக்கக்கூடிய பப்ளிக்க உள்ளூர்காரங்களை கேட்கிறப்ப அந்த 2 பேர் மறுக்கிறாங்க, அல்லது அதுல 2 பேர்ல இருவரில் ஒருவர் மறுக்கும் பட்சத்தில் அவர் மேல 187 ஐபிஎஸ்ல கேஸ் போடலாம். சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, ஒரு ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசர் அல்லது டிராபிக்கிங் போலீஸ் ஆபீசர் அந்தந்த நேரத்துக்கு ஏற்ப அங்க காணப்படக்கூடிய அனைத்து நபர்களையும் சோதனை போடுறாங்க. அந்த பிரார்த்தல் ஹவுஸ்ல யார் யார் காணப்படுறாங்களோ அத்தனை பேரை என்ன பண்ணலாம், மீட் எடுத்து அங்க ரிமூவ் பண்ண முடியும் அந்த பிரார்த்தல் ஹவுஸ்ல இருந்து. சப்செக்ஷன் 5ல அப்படி ரிமூவ் பண்ற அந்த நபர்களை கொண்டு வந்து கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். சப்செக்ஷன் 5 கேபிட்டல் ஏ அப்படி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட பிறகு அவங்களுடைய வயசு, அவங்களுக்கு ஏதாவது பாலியல் நோய் இருக்கிறதா, அல்லது அவங்களுடைய பாலியல் தொழில் செய்யப்படுது உடல்ல ஏதேனும் காயங்கள் இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்காக ஒரு பதிவு பெற்ற மருத்துவ அதிகாரியிடம் கொண்டு வந்து அவங்க ஆஜர்படுத்தணும். அப்ப பதிவு பெற்ற மருத்துவ அதிகாரி என்று சொன்னா 1956 படி ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர், அதே அர்த்தம் தான் இங்க பொருந்தும். சப்செக்ஷன் 6ல அந்த சோதனை சம்பந்தமாக சட்டப்பூர்வமா செய்யப்படும் எதுக்கும் சரி அந்த ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசர் அல்லது டிராபிக்கிங் போலீஸ் ஆபீசர் மீது அந்த சாட்சிகள் மீது எந்தவித சிவில் வழக்கோ கிரிமினல் வழக்கோ தொடுக்க முடியாது. சப்செக்ஷன் 6 கேபிட்டல் ஏவில இது சம்பந்தமாக இன்வெஸ்டிகேஷன் பண்றீங்க, விசாரிக்கிறீங்கன்னு சொன்னா 2 பெண் போலீஸ் அதிகாரிகளை நீங்க shall be accompanied by at least 2 of women police officer இருக்கணும். அப்படி விமன் போலீஸ் இல்லாத பட்சத்துல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பதிவு செய்யப்பட்ட ஒரு அசோசியேஷன் ஆர்கனைசேஷன் அங்க இருக்கக்கூடிய பெண் உறுப்பினர் அவங்க முன்னிலையில தான் விசாரணை. அப்ப ரெஜிஸ்டர்டு வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் என்று சொன்னால் தமிழக ஒரு மாநில அரசின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட வெல்ஃபேர் அசோசியேஷனா இருக்கணும், ஆர்கனைசேஷனா இருக்கணும். இதுதான் செக்ஷன் 15ல 7 விஷயங்கள்.